அது இந்த இன்கம் டாக்ஸ்க்கு பயந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன்னா அதை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக பெல் அடிச்சா திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? அதெல்லாம் இல்ல, பாத்ரூம்ல நான் இருந்தேன்னா அது கேட்கல, அதனாலதான் லேட். ஆமா, திரு எங்க? அது என் வயிறு கடா கடா கடான்னு இருந்துச்சா, அதனால அவனை ஜிஞ்சர் சோடா வாங்க அனுப்பிச்சிருக்கேன். ஓஹோ. ஆமா, நீ ஏன் என்ன ஊருக்கு கிளம்பல? அது வைத்தீஸ்வரன் கோயில ஏடு பாக்குறதுக்கு உங்க பெருவிரல் ரேகை வாங்க மறந்துட்டேன். அதான் வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு போலானா உங்க வண்டி இங்க இருந்துச்சு, அதனால வந்தேன். என்ன உங்க கை இப்படி நடங்குது? அது இந்த ஊட்டி ரொம்ப குளிர் வர வர. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். என்னங்க லேடி செப்பல் மாதிரி இருக்கு? இது திரு செருப்பு. இது பொம்பளை செருப்புங்க. அப்படியா? நேத்து திரு இந்த விளம்பரத்துக்கு அந்த பொண்ணுங்க எல்லாம் போட்டோ எடுத்தானா, அதுங்க யாராவது ஒண்ணு விட்டுட்டு போயிருக்கோம். ஓ அப்படியா? என்ன மல்லிகை பூ இங்க? திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, ஏழுமலையான் போட்டோல இருந்து விழுந்திருக்கு. பொம்பளைங்க ஹேண்ட்பேக். பொம்பளைங்க ஆமா, இப்படி ஒண்ணு ஒண்ணா கேளு. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு சொன்னேன். இப்படி பட்டு பட்டுன்னு கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? லுக் மைதிலி, இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல பசங்களோட பேண்ட பொண்ணுங்க போட்டுக்கிறாங்க, பொண்ணுங்களோட சட்டையை பசங்க போட்டுக்கிறாங்க. அது மாதிரி யாரோ ஒரு பொண்ணோட பர்ஸ ஒரு பையன் யூஸ் பண்ணி இங்க வச்சிட்டு போயிருக்கலாம் இல்லையா? நீ ரொம்ப அனாவசியமா கேள்வி கேட்டு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற. நான் சந்தேகப்பட்டு கேட்கலங்க, சும்மா தான் கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்களே. அப்புறம் சரி, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். சீக்கிரம் போ. வீட்ல திரு இல்லைன்னு சொன்னீங்க, உள்ள யாரு? அது எலி, பெருச்சாலி. இவ்வளவு நேரம் வர சொல்லிருக்காரா? கொஞ்சம் நில்லுங்க சார். செருப்பு, பூ, ஹேண்ட்பேக் மூணுத்துக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவு நேரமா நீங்க பாத்துட்டு இருந்த டாக்குமெண்ட் இவதானா? 10 நிமிஷமா காலிங் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்ரூம்ல இருந்து லேட்டா வந்தீங்க. இப்போ அதே பாத்ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வரா. இப்பதானே நான் உங்களை முழுசா நம்பினேன். எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்களே. சொல்லுங்க, யாரு வா? நடக்குது அண்ணா சார், வெறும் கவர் தான் இருக்கு, உள்ள செக். அண்ணி ஏன் அழுறாங்க? அவங்க யாரு? அதுதான் நானும் கேக்குறேன். இவ யாரு? இங்க என்ன நடக்குது? படுவா ராஸ்கல், வசமா மாட்டிட்ட நீ. பின்ன என்னடா, உனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை உங்க அண்ணி கிட்ட மறைக்காத எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிட்ட மகனே. ஒரு உண்மையை மறைச்சதோட விளைவை பாத்தியா? சம்பந்தமே இல்லாத ஓம் பண்டாடி என்னையும் சேர்த்து ரெண்டு வார்த்தை கேளுமா அவனை. அன்னிக்கால விழு மன்னிச்சிருவாங்கன்னு சொன்னேன். உன்னை என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சேன். உன் கல்யாணத்தை எப்படி எப்படி இல்லாம நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ திருட்டுத்தனமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்திட்ட. சொல்லு, எப்ப கல்யாணம் நடந்தது? இப்பதான். இப்போனா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எங்க நடந்தது? எங்க நடந்தது? திருப்பதியில் நடந்துச்சுன்னு சொல்லண்டா. எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா? தாலி இல்லையே. எப்படி இருக்கும்? ஏன் இருக்காது? கிறிஸ்டின் அவங்க மதப்படி சர்ச்சுக்கு போய் மோதிரத்தை மாத்தி மோதிரத்தை கலட்டாதன்னு சொன்னா நீ ஐயோ, என் நெஞ்சு வலிக்குதுங்க. நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எல்லாரோட நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். உன் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ இப்ப போ, வந்து இந்த பையல கவனிச்சுக்கோ. ஒண்ணு விடாதவனே, கண்ணே இரு, வந்து கவனிச்சுக்க. அப்பா ஆபத் பந்தவா, என்ன காப்பாத்தனடா ராஜா.